தனுஷ்கோடியிலேருந்து இலங்கை வரைக்கும் கடலுக்கடியில் ஒரு மர்மமான பாலம் இருக்கா? 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டப்பட்டதுன்னு ராமாயணம் சொல்லுது. ஆனால் இது உண்மை இல்லை, வெறும் கதைன்னு ஒரு பெரிய விவாதமே நடக்குது. விண்வெளியில் இருந்து நாசா எடுத்த ஒரு புகைப்படம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த மர்மத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ராமேஸ்வரத்தோட தனுஷ்கோடியில் இருந்து இலங்கையோட தலைமன்னார் வரைக்கும் 48 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்கடியில் மணல் திட்டுக்களும் வரிசையான கற்களும் இருக்குது. இதை தான் ராமர் பாலம்னு சொல்கிறோம். 15வது நூற்றாண்டு வரைக்கும் இது கடல் மட்டத்துக்கு மேலே தான் இருந்துச்சு. மக்கள் இதை கடந்து தான் போயிட்டு வந்தாங்கன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. ஆனால் 1480 வந்த ஒரு பயங்கரமான புயலில் இந்த பாலம் முழுசாக கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த பாலத்து மேலே இருக்கிற மணலை ஆராய்ச்சி பண்ணப்போ அது 4000 வருஷம் பழமையானதுன்னு தெரிஞ்சது. ஆனால் அந்த மணலுக்கு மேலே அடுக்கப்பட்டிருக்கிற கற்களோ 7000 வருஷம் பழமையானது. மணலை விட மேலே இருக்கிற கற்கள் எப்படி பழமையானதாக இருக்க முடியும்? அப்போது எங்கிருந்தோ பழைய கற்களை கொண்டு வந்து இங்கே யாரோ அடுக்கி வச்சுருக்காங்கன்னு அறிவியல் ரீதியாக சந்தேகம் வருது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற சில கற்கள் தண்ணியில் போட்டால் மிதக்குது. இப்போ கூட ராமேஸ்வரம் கோயிலில் இந்த மிதக்கும் கற்களை நீங்கள் பார்க்கலாம். இது எரிமலை குழம்பால் உருவான பியூமிஸ் கற்களாக இருக்கலாம்னு ஒரு தரப்பு சொன்னாலும் அந்த பகுதியில் எரிமலைகளே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அப்போது இவ்வளோ கற்கள் எப்படி அங்கே வந்துச்சு? இதுதான் இன்றைக்கும் தீர்க்க முடியாத மர்மமாக இருக்குது. அறிவியல் இதையெல்லாம் இயற்கையாக உருவான மணல் திட்டுக்கள்னு சொன்னாலும் ஆன்மீகம் இதை மனிதர்களால் கட்டப்பட்ட பாலம்னு சொல்லுது. ஆனால் கடலுக்கடியில் அந்த கற்கள் அடுக்கப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தா இது சாதாரணமாக அமைஞ்ச மாதிரி தெரியலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ராமர் கட்டின பாலமா இல்லை இயற்கையாக அமைஞ்சதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.